Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ETC ப்ராசஸ் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, அது கூட ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசிஏ சைக்கிள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டில் வந்து கிளைகோலைசிஸ். ஸோ இப்போது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் உடஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அந்த 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுன அந்த ப்ராசஸ் தான் கிளைகோலைசிஸ். அந்த கிளைகோலைசிஸ் அப்படின்றது எல்லா லிவிங் ஆர்கான்ஸுமே காமன் ஸ்டெப். அது ஏரோபிக்காக இருந்தாலும் சரி, அனரோபிக்காக இருந்தாலும் சரி, அது பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த பைருவிக் ஆசிட் மெயினாக ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ அந்த ஏடிபி சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே? அப்போது நம்மளுக்கு சைட்டோபிளாசமில் கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அந்த பைருவிக் ஆசிட் நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் ஆகிறாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் மூவ் ஆகிறாங்க. ஓகேவா, அப்போ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் மூவ் ஆகும்போது பைருவிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனில் 2 ரியாக்ஷன் நடக்குது. ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனில் நம்மளுக்கு வந்து அசிடைல் கோயேவும், அந்த அசிடைல் கோயே வந்து திரும்ப கிரெப் சைக்கிளில் யூஸ் ஆகி நம்மளுக்கு ஃபர்தராக ஏடிபி அந்த NADH2 FADH2 எல்லாமே ஃபார்ம் ஆகுது. கிளைகோலிசிஸில் NADH2 ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனே NADH2 ஃபார்ம் ஆச்சு. 3CA சைக்கிளில் NADH2 FADH2 ஃபார்ம் ஆச்சு. இப்போ இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அயான் ஃபார்மேஷனில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த எனர்ஜி எல்லாமே இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸில் டு ரிலீஸ் அண்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி, அந்த எனர்ஜி எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா NADH2 FADH2. அப்போ இதை வந்து ஆக்சிடைஸ்ட் பண்ணுறாங்க த்ரூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலிமா. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாஸ் ஆகுது, பாஸ் ஆன் டு ஆக்சிஜன், ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுற அந்த ஸ்டெப்பு தான் என்ன அப்படின்னா இந்த ETC ப்ராசஸ். அப்போ இந்த ETC ப்ராசஸில் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் டெர்மினல் ஸ்டேஜில் ஆட் ஆகும். ஆக்சிஜன் ஆட் ஆகி ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் ஃபார்ம் ஆகுது, கடைசியாக ATP சிந்தசிஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ரம் ஒன் கேரியர் டு அனதருக்கு பாஸ் ஆகும். அதுதான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம வந்து ரியாக்ஷன் பார்க்கலாம். அப்போது இதை வந்து நம்ம இப்போ மைட்டோகாண்ட்ரியா எடுத்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவை ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இதை வந்து அவுட்டர் மெம்பரேன், இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இதை வந்து இன்னர் மெம்பரேன். ஓகேவா, இதை வந்து இன்னர் மெம்பரேன், இதை அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கு இடையில உள்ளது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸா. ஓகேவா, ஸோ இதை வந்து இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேட்ரிக்ஸ். அப்போ இதை தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனாலும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனாலும் உண்டு தான். இங்கே வந்து மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் வந்து இங்கே நடக்குது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ஸ் டாப்பிக்கில் படிச்சிருப்போம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் ப்ராசஸ் பார்த்தோமா. அந்த கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா ATP சிந்தசிஸ். அங்கே வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா தைலகாய்டில் நடக்குது. அந்த தைலகாய்டில் லூமன் பார்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ். நம்மளுக்கு இந்த ETC ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இன்னர் மெம்பரேனில் நடக்குது இந்த ப்ராசஸ். ஓகே, இது ஒரு ஸ்டெப்பு. அதே மாதிரி வந்து ரெண்டுலேயுமே எதை பேஸ் பண்ணி இந்த ATP சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்றது என்ன அர்த்தம், அங்கே கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோமாவில் இருக்கிற புரோட்டான் எல்லாமே லூமனில் என்ட்ரு ஆகி ஃப்ரம் ஹை டு லோ மூலியமாக அது ATP சிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். இங்கேயும் அதே தான், மேட்ரிக்ஸில் இருக்கிற புரோட்டான் வந்து எங்கே என்ட்ராவாங்க அப்படின்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் என்ட்ராவாங்க. அப்போ அது மூலயமா அந்த புரோட்டான் கிரேடியன்ட்னால ATP வந்து சிந்தசிஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஃபோட்டோ லைட் மூலயமா அந்த ப்ராசஸ் நடக்கும். இங்கே ஆக்சிடேஷன் மூலயமா நடக்கிறனால இங்கே ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்றதை இங்கே சொல்லுவாங்க. அதை ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதான் ரெண்டுக்கு உள்ள காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் 5 காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. காம்ப்ளெக்ஸ் 1 வந்து NADH டீஹைட்ரோஜனேஸ். இங்கே 5 காம்ப்ளெக்ஸ்மே படிச்சு வச்சுக்கோங்க. 5 காம்ப்ளெக்ஸ்மே உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. காம்ப்ளெக்ஸ் 1 NADH டீஹைட்ரோஜனேஸ். காம்ப்ளெக்ஸ் 1க்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 3 கிடையாது. பட் இந்த ரியாக்ஷனை காம்ப்ளெக்ஸ் 3க்கு அப்புறம் தான் காம்ப்ளெக்ஸ் 2 வரும். ஓகேவா, பட் படிக்கும்போது தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க.
காம்ப்ளெக்ஸ் 2 வந்து சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ், காம்ப்ளெக்ஸ் 3 வந்து சைட்டோக்ரோம் PC1 காம்ப்ளெக்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸ் 2 வந்து சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ், காம்ப்ளெக்ஸ் 3 வந்து சைட்டோக்ரோம் PC1 காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் 4 பார்த்தோம் அப்படின்னா சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ், காம்ப்ளெக்ஸ் 4 வந்து சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ், காம்ப்ளெக்ஸ் 5 வந்து ATP சிந்தேஸ்ன்றதை இங்கே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் 1 வந்து NADH டீஹைட்ரோஜனேஸ், காம்ப்ளெக்ஸ் 2 வந்து சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ், காம்ப்ளெக்ஸ் 3 வந்து சைட்டோக்ரோம் PC1 காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் 4 சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ், காம்ப்ளெக்ஸ் 5 ATP சிந்தேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் 1. ஸோ NADH டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் மூலமா NADH2 கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை கேரி பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா கேரி பண்ணிட்டு வராங்க. ஸோ எலக்ட்ரான் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான் வந்து ஒரு கேரியருக்கும் இன்னொரு கேரியருக்கும் அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். அப்போ ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி FMNக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க, அடுத்து FESக்கு போகிறாங்க. அந்த எலக்ட்ரான் UQ அப்படின்றது யூபிக்வினான், UQ அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூபிக்வினான் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? UQH அப்படின்றது யூபிக்வினால் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. UQ அப்படின்றது யூபிக்வினான், UQH அப்படின்றது யூபிக்வினால் அப்படின்றது. இப்போது அந்த எலக்ட்ரான் நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 3க்கு வராங்க. காம்ப்ளெக்ஸ் 3ல யார் இருக்கா? சைட்டோக்ரோம் B, FES, சைட்டோக்ரோம் C1. ஸோ அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் வெளியே வராங்க சைட்டோக்ரோம் C. சைட்டோக்ரோம் C வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொபைல் கேரியர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். சைட்டோக்ரோம் C அப்படின்றது மொபைல் கேரியர். இது எங்கே இருக்காங்க? சப்போஸ் அப்படி கொஸ்டினே கேட்கலாம். அது இது மொபைல் கேரியர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அவுட்டர் சைட் ஆஃப் த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்றதை சொல்லணும். ஓகேவா? சைட்டோக்ரோம் C மொபைல் கேரியர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் அவுட்டர் சைட் ஆஃப் த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த சைட்டோக்ரோம் C நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா திரும்ப சைட்டோக்ரோம் Cக்கு வராங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு வராங்க. இங்கே காம்ப்ளெக்ஸ் 4 யார் அப்படின்னா சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸா. காம்ப்ளெக்ஸ் 4ல் யார் யார் இருக்கா? காப்பர் A, சைட்டோக்ரோம் A, சைட்டோக்ரோம் A3, காப்பர் A. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்துருக்குது. NADH2 இருந்தால் சொல்கிறது புரியுதா? NADH2ல எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 3, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 4க்கு அந்த NADH2 ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் கேரி பண்ணும்போது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம பார்த்துருப்போம், இங்கே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை கேரி பண்ணும்போது ஒரு பேர் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க? கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் வந்து இங்கே கேரி ஆகிட்டு வரும்போது ஹைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க? கேரி ஆகிட்டு வரும். எங்கேருந்து அப்படின்னா மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு வராங்க. மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு அந்த எலக்ட்ரான் வந்து கேரி ஆகிட்டு வருது. ஓகேவா? அப்போது NADH2ல ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் கேரி ஆகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வந்து இங்கே வராங்க. எங்கள் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில். அப்போ இந்த இடத்துல வந்து 2H, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க 2H. அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க? காம்ப்ளெக்ஸ் 3க்கு வராங்களா? அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2H. ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் கேரி ஆகும்போது ஒரு பேர் ஆஃப் ஹைட்ரஜன் கேரி ஆகுது. அடுத்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு வரும்போது இங்கே ஒரு 2H. இது NADH2 இருந்தா. ஓகேவா? இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக புரியுதா? NADH2 இருந்துச்சுன்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வந்து கேரி ஆகிட்டு வருது. அப்போ காம்ப்ளெக்ஸ் 1ல் ஒரு புரோட்டான், ஒரு பேர் ஆஃப் புரோட்டான், காம்ப்ளெக்ஸ் 3ல ஒரு பேர் ஆஃப் புரோட்டான், காம்ப்ளெக்ஸ் 4க்கு ஒரு பேர் ஆஃப் புரோட்டான்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதே வந்து இப்போ NADH2 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது FADH2 பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து காம்ப்ளெக்ஸ் 3 வந்து திரும்ப காம்ப்ளெக்ஸ் 4க்கு வருவாங்க. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4. காம்ப்ளெக்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் மூலமா நம்மளுக்கு சிட்ரிக் ஆசிட் சைக்கிளாக பார்த்துருப்போம். சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது நம்மளுக்கு FADH2 ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோமா? ஸோ அதான் இங்கே காம்ப்ளெக்ஸ் 2ல் சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் மூலமா சக்சினேட் ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் ஆகுது. FESல அந்த எலக்ட்ரான் போய் யூபிக்வினாலுக்கு போயிட்டு திரும்ப காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகிறாங்க. காம்ப்ளெக்ஸ் 3ல அந்த எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் B, FES, சைட்டோக்ரோம் C3க்கு போயிட்டு திரும்ப அந்த எலக்ட்ரான் நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க? மொபைல் கேரியருக்கு வராங்க. சைட்டோக்ரோம் C அந்த மொபைல் கேரியருக்கு வந்துட்டு திரும்ப காம்ப்ளெக்ஸ் 4க்கு வராங்க. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் 4க்கு வரும்போது திரும்ப இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ FADH2 வந்து எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் போகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் 2, 3 and 4. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து இந்த எலக்ட்ரான் கேரி ஆகி காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும்போது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் கேரி ஆகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை கேரி பண்ணுறாங்க. இங்கே ஆல்ரெடி 2 புரோட்டான் இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து 2 + 2
4 ப்ரோட்டானாக மாறும். 2 ப்ரோட்டான் அப்படின்றது NADH2க்கு இப்போ ஒரு 2 ப்ரோட்டான் வந்து சேரும், அப்போ 4 ப்ரோட்டான். அதே திரும்ப அந்த ப்ரோட்டான் நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு 2 ப்ரோட்டான் இருந்துச்சு, இங்கே 4 ப்ரோட்டான் வந்து வரும். இங்கே அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்காது. ஸோ மேலே வந்து 2 4 4 அப்படின்றது வரும். ஓகேவா, மேலே 2 4 4 அப்படின்ற ப்ரோட்டான் வந்து வரும். ஓகேவா, ஸோ இப்போ இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்கே வந்து வாட்டர் ஆக்சிஜன் வந்து எந்த இடத்துல ஆட் ஆகுது நம்ம பார்த்துருப்போம். ஆக்சிஜன் வந்து ஆட் ஆனால் மட்டும்தான் ஹைட்ரோஜன் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்றது. இந்த ஆக்சிஜன் வந்து எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் 4ல் ஆக்சிஜன் ஆட் ஆகுறது மூலயமா வாட்டர் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இங்கே ஏடிபி சிந்தேஸ் அப்படின்றது 5th காம்ப்ளெக்ஸ். அப்போ ஏடிபி சிந்தேஸ் அதில் வந்து சேனலாக இங்கே என்ன சொல்கிறாங்க F0 F1 அப்படின்னு. F0 வந்து எம்படராக இருக்கும், F1 வந்து ப்ரோட்ரூடாக இருக்கும். ஓகேவா, இந்த காம்ப்ளெக்ஸ் 5 ஏடிபி சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் மூலயமா இப்போ நம்மளுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானுக்கு ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானுக்கு ஒரு ஏடிபி. இப்போ NADH2ல எத்தனை பேர் ஆஃப் ப்ரோட்டான் ஃபார்ம் ஆச்சு? 3 பேர் ஆஃப் ப்ரோட்டான் ஃபார்ம் ஆச்சா? NADH2ல 3 பேர் ஆஃப் ப்ரோட்டான் ஃபார்ம் ஆச்சு. FADH2ல 2 பேர் ஆஃப் ப்ரோட்டான் ஃபார்ம் ஆச்சு. அப்போ 3 பேர் ஆஃப் ப்ரோட்டான்னா என்ன அர்த்தம்? 3 ATP. அப்போ FADH2க்கு 2 பேர் ஆஃப் ப்ரோட்டான்னா 2 ATP. அதனால தான் நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு NADH2க்கு 3 ATP, ஒரு FADH2க்கு 2 ATP அப்படின்றத படிச்சிருந்தோம்ல. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போது இது மூலியமாக வந்து நம்ம அந்த ஏடிபியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒரு NADH2க்கு 3 ATP, ஒரு FADH2க்கு 2 ATP. ஸோ இதுதான் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க ETC ப்ராசஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்தோ த ஏரோபிக் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகணும்? ஆக்சிஜன் அப்படின்றது இன்வால்வ் ஆகணும். இந்த ஆக்சிஜனோட ரோல் வந்து லிமிட்டட் தான். ஸோ இது வந்து டெர்மினல் ஸ்டேஜில் தான் அந்த ப்ராசஸை இன்வால்வ் பண்ணுறாங்க. இந்த ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் வைட்டல். ஏன் அப்படின்னா இவங்க இந்த ஓல்ட் ப்ராசஸில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த சிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிஜனை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் அக்செப்டார்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் மாதிரி இல்லாமல், ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி புரோட்டான் கிரேடியன் மூலியம் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் மூலிமா அங்கே புரோட்டான் கிரேடியன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஆமாம் தானே, புரோட்டான் கிரேடியன் ஃப்ரம் ஸ்ட்ரோமாலேருந்து லூமனுக்கு அந்த புரோட்டான் என்ட்ரு ஆகுது மூலயமா நம்மளுக்கு அந்த புரோட்டான் கிரேடியன் வந்துச்சு. அதே மாதிரி ரெஸ்பிரேஷனில் அங்கே லைட் எனர்ஜி மூலயமா நடந்துச்சு. இங்கேயும் புரோட்டான் கிரேடியன் தான். பட் இங்கே எது அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மூலமா இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸில் ஏர்லியர் சாப்டரில் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகுது, ஏடிபி சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா. ஸோ இங்கே 2 காம்பனன்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க, F0 F1. F0 அப்படின்றது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் எம்படடாக இருப்பாங்க, F1 வந்து ப்ரோட்டோடாக இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சிசோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, F1 ஹெட் பீஸ் இஸ் பெரிபரல் மெம்பரேன் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் கண்டெயின் த சைட் ஆஃப். அந்த F1 ஹெட் பீஸில் தான் ஏடிபி சிந்தசிஸ்க்குரிய சைட் வந்து இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. ஃப்ரம் ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் மூலமாக ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. F0 அப்படின்றது இன்டிகிரல் ப்ரோட்டீன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது மூலமாக ப்ரோட்டான் வந்து இது வழியாக கிராஸ் ஆகி நம்மளுக்கு ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பேசேஜ் ஆஃப் ப்ரோட்டான் த்ரூ த சேனல் இஸ் கப்பிள் டு த கேட்டலிட்டிக் சைட் the F1 component for the production of ATP. ஸோ இந்த ப்ரோட்டான் பேசேஜ் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு ஏடிபி வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. ஃபார் ஈச் ஏடிபி 4 ப்ரோட்டான் பாஸ் த்ரூ F0 அப்படின்றத இங்கே சொல்லிப்பாங்க. ஈச் ஏடிபிக்கு 4 ப்ரோட்டான் கிடையாது, 2 ப்ரோட்டான் தான் இங்கே வந்து பாஸ் ஆகும் ஃப்ரம் இன்டர் மெம்பரேன் ஸ்பேசஸ். ஏன்னா ப்ரோட்டான் இல்லை மேட்ரிக்ஸ்லேருந்து தான் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான் கேரி ஆகும்போது மேட்ரிக்ஸில் இருக்கிற ப்ரோட்டானை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்போது அந்த கிரேடியன்ட்னால இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்லேருந்து மேட்ரிக்ஸுக்கு அந்த ப்ரோட்டான் பாஸ் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் கால்குலேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கிளைகோலைசிஸில் நம்மளுக்கு எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆச்சு? 8 ஏடிபி. ஒரு குளுக்கோஸ் பிரேக்டவுன் ஆச்சுன்னா 2 பைருவிக் ஆசிட். அந்த 2 பைருவிக் ஆசிட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் 8 ஏடிபி, ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் ப்ராசஸில் 6 ஏடிபி, கிரெப் சைக்கிளில் 24 ஏடிபி. ஸோ டோட்டலாக எத்தனை ஏடிபி அப்படின்னா 38 ஏடிபி. இதை தான் இங்கே சொல்லலாம். ஒரு குளுக்கோஸ் பிரேக்டவுன் ஆச்சு அப்படின்னா எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுமா? நம்மளுக்கு
38 ATP மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 38 ATP மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டா. So it is possible to make the calculation of net gain of ATP for every glucose molecule oxidized. பட் இந்த மாதிரி ATP வந்து எவ்ரி குளுக்கோஸ் மாலிகுலுக்கு ATP வந்து ஃபார்ம் ஆகுது, நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பட் இது வந்து ஒன்லி தியரிட்டிக்கல் எக்ஸசைஸ் தான், இது வந்து ஒன்லி அசப்ஷன் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா, ப்ராக்டிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நடக்குமா அப்படின்றது கிடையாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there is a sequential orderly pathway functioning with one substrate forming the next and with glycolysis TCA cycle and ETS pathway follow one after another. இங்க என்ன சொல்றாங்க, இது ஆர்டர் வைஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் glycolysis நடந்து தான் TCA cycle நடக்கும், TCA cycle நடந்து தான் ETC ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி கிளைகோலைசிஸில் NADH சிந்தசிஸ் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்லையும் என்ன ஆகுது, NADH to ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு ATP சிந்தசிஸ் நடக்குது. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, நன் ஆஃப் த இன்டர்மீடியேட் இந்த பாத்வே ஆர் யூட்டிலைஸ் டு சிந்தசிஸ் த எனி அதர் காம்பவுண்ட். இந்த பாத்வேல இன்டர்மீடியேட்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சிட்ரிக் ஆசிட், அந்த TCA சைக்கிளில் பார்த்தோன்னா கிரெப் சைக்கிளில் சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, சக்சனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, மேலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாமே எதுவுமே வந்து இன்டர்மீடியேட்டாக யூஸ் ஆகாது மித்த அதர் காம்பவுண்ட் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்றது ஒன்லி குளுக்கோஸ் தான், வேறு எந்த சப்ஸ்ட்ரேட்டும் கிடையாது. ஃபேட்டோ அமினோ ஆசிடோ இதெல்லாமே இன்வால்வ் ஆகாது, ஒன்லி குளுக்கோஸ் மட்டும் தான் ரெஸ்பிரேஷன் அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பட் திஸ் கைண்ட் ஆஃப் அசப்ஷன் இஸ் ஆர் நாட் வேலிட் இன் அ லிவிங் சிஸ்டம். இந்த மாதிரி அசப்ஷன் எல்லாமே லிவிங் சிஸ்டமில் வேலிடாக இருக்குமா அப்படின்றது கிடையாது. இந்த பாத்வே எல்லாமே சைமல்டேனியஸாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். டு நாட் டேக் பிளேஸ் ஒன் ஆஃப்டர் நடக்கும். ஒரு ப்ராசஸ் நடந்து தான் இன்னொரு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது கிடையாது. இப்போது கிளைகோலிசிஸ் நடந்து TCA சைக்கிள் நடந்திருக்கலாம், இப்போ TCA சைக்கிள் நடந்துட்டு இருக்கும் போதே கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ சப்ஸ்டேட் என்டர் த பாத்வே அண்ட் ஆர் வித்ரான் ஃப்ரம் இட் வென் நெசசரி. சப்ஸ்டேட் வந்து அந்த பாத்வேல என்டர் ஆகலாம், இல்லை அது அவங்களுக்கு அந்த சப்ஸ்டேட் தேவைப்படும் போது அது வந்து என்ன பண்ணுவாங்க, வித்ரா பண்ணிக்குவாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க ATP இஸ் யூட்டிலைஸ் அஸ் வென் நீடட். ஸோ நீடட் தேவைப்படும் போது ATP என்ன ஆகுது, யூட்டிலைஸ்ட் ஆகுது, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த என்சைமேட்டிக் ரேட் எல்லாமே கண்ட்ரோல் பை மல்டிபிள் மீன்ஸ். It is useful to do this exercise to appreciate the beauty and efficiency of the living system in the extraction and storing energy. Hence there can be a net gain of 38 ATP molecule during aerobic respiration of 1 molecule of glucose. இந்த மாதிரி இதெல்லாமே வந்து தியரிட்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா கிடையாது, ஒன்லி ப்ராக்டிக்கல் வைஸ். இதெல்லாமே தியரிட்டிக்கல் எக்ஸசைஸ் தான், ப்ராக்டிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது பாசிபிள் கிடையாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு எத்தனை ATP ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 38 ATP மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேவா, ஸோ இப்போ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸையும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஃபெர்மெண்டேஷனில் குளுக்கோஸ் வந்து பார்ஷியலாக பிரேக் டவுன் ஆகுது, ஆமாம் தானே. ஃபெர்மெண்டேஷனில் குளுக்கோஸ் வந்து பார்ஷியலாக பிரேக் டவுன் ஆகுமா. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் ஒன்லி 2 molecule of ATP தான் ஃபார்ம் ஆகுது ஃபார் ஈச் molecule of குளுக்கோஸுக்கு. ஃபெர்மெண்டேஷனில் 2 molecule of ATP. அதே வந்து ஏரோபிக் கண்டிஷனில் எடுத்தோம் அப்படின்னா மெனி மோர் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போது அந்த பைருவிக் ஆசிட்னால நம்மளுக்கு நிறைய ATP 38 ATP ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. NADH ஆக்சிடைஸ்டு டு NAD rather slowly in fermentation. ஃபெர்மெண்டேஷனாக இருந்துச்சுன்னா NADH ஆக்சிடைஸ் ஆகி NADயாக கன்வெர்ட் ஆகுது, இது மெதுவாக நடக்கும். அதே வந்து ஏரோபிக் ரியாக்ஷன்ஸில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ்குள்ள காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா EDC ப்ராசஸ் ப்ளஸ் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ரிமைனிங் வந்து ஆம்ஃபிபோலிக் பாத்வே அண்ட் ரெஸ்பிரேட்டரி கோஷன் பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.